ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எனக்கு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயங்கரமான ஆக்சிடென்ட். முகத்துல தெரியும் உங்களுக்கே தழும்பு. முகத்துல, தலையில, இங்க பின்னாடி இடுப்பு இந்த இடத்துலலாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிட்டு எனக்கு கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் வந்து ஃபைனலுக்கு வந்துச்சு. அப்போ போயிட்டு நாங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறோம். ரூ. 1,00,000 ஃப்ரெண்ட்ஸ். உயிரோட மதிப்பு வந்து ரூ. 1,00,000 போதுமா? இந்த பாருங்க. இந்த பல்லெல்லாம் உடைஞ்சது வந்து ஆக்சிடென்ட்ல தான். நல்லா தான் இருந்தேன். பார்த்தீங்களா? எவ்வளோ சேதாரம் ஆயிருக்கு. ஆனா இத்தனைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸு. கவர்மெண்ட் பஸ்ஸில நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா, நம்ம உயிருக்கு மதிப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. நான் இன்னும் 11 வருஷம் ஆயிடுச்சு. என் பிள்ளை பொறந்து 3 வயசு 3 மாதம் கைக்குழந்த. என் மகன் பொறந்து. அப்போ வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆயி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப இடுப்பு வலிக்குது. சப்போர்ட் இல்லாம என்னால உட்கார முடியாது. ஒரு சேரு, ஒரு செவுரு, இல்ல ஒரு கம்பு அது மாரி ஏதாச்சும் இருந்தா மட்டும் தான் என்னால ம் உட்கார முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா நீங்களே சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அடிபட்டுருக்கு. ரூ. 1,00,000 சேதாரம். போதுமா? ஒரு உயிரோட மதிப்பு ரூ. 1,00,000. அன்னைக்கு என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா, என் பிள்ளைய திருப்பி குடுத்துருக்குமா கவர்மெண்ட்டு? ம். நீங்களே சொல்லுங்க. எவ்வளோதான் அடிபட்டு, பல்லெல்லாம் உடஞ்சி, என் முகமெல்லாம் பாருங்க. எத்தனை டைம் தெரியுமா அது சர்ஜரிங் பண்ணி, கிளாஸ் எல்லாம் போட்டு, கிளாஸ் எல்லாம் இருந்து, இப்பயும் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா வலிக்கும் எனக்கு. இடுப்பு அவ்வளோ வலிக்குது. என்ன பண்ணுறது? யார்கிட்ட சொல்லுவோம்? 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம உயிர் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி, அவ்வளோ வலியிலயும் என்ன வீடு கூட கூட்ட முடிய மாட்டேன்து. ஒரு 10 நிமிஷம் சப்போர்ட் இல்லாம நின்னா ரொம்ப வலிக்குது இடுப்பு. அவ்வளோ கஷ்டத்துல தான் பிள்ளைங்களுக்காக உயிர் வாழணும்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இது நியாயமா இல்லையா? இது சரியா? உனக்கு குடுத்தது ரூ. 1,00,000 போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எது சரி, எது கரெக்ட்டுன்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.